ஜியோர்ஜ் ஜோசப். இவர் ஒரு பேரிஸ்டர் பட்டம் பெற்ற ஒரு லாயர் கூட. இவர் தான் பயங்கரமான ஒரு பேச்சாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ரூல் லீக், தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று, ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1916. இதை நார்த்தில் லீட் பண்ணது யார் அப்படின்னா நம்ம பாலகங்காதர திலக். சதன் சைடில் அன்னிபெசன்ட் அம்மையார் லீட் பண்ணாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக மதுரையில் இந்த இயக்கத்தை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது யார் அப்படின்னா நம்ம ஜியோர்ஜ் ஜோசப் தான். இவருக்கு ரோசாப்புதுரை அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. அந்த மக்கள் எதனால் அப்படின்னா குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒன்று இந்த தேனி உசிலப்பட்டி பக்கம் மக்கள் மேலே அந்த சட்டத்தை போட்டிருந்தாங்க. அந்த சட்டத்துக்காக எதிர்த்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இவர் நிறையா சட்ட ரீதியான முன்னெடுப்புகள் எடுத்ததுனால தான் இவருக்கு அந்த மக்கள் ரோசாப்புத்துறை அப்படிங்கிற ஒரு பட்டமும் பெயரும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹார்வி மில் அப்படிங்கிறது மதுரையில் அந்த தொழிலாளர்கள்லாம் சேர்த்து மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிற ஒன்றையும் தொடங்கியிருந்தார் ஐயா ஜியோர்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர். மதுரை லேபர் யூனியன் தொடங்கப்பட்ட வருடம் 1918. தொடங்கினது ஜியோர்ஜ் ஜோசப். இவருக்கு தான் ரோசாப்புதுரை அப்படிங்கிற பேர். சரி, இதெல்லாம் 1918 காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு. இன்னொன்று, இந்த 1914 18 வரைக்கும் முதலாம் உலகப்போர் நடந்து முடிஞ்சது இல்லையா? அந்த உலகப்போரில் பிரிட்டன் சைடு தான் வெற்றி. இதில் இன்னொரு பக்கம் ஆப்போசிட் சைடில் இருந்த ஒரு நாடு, கூட்டணி நாட்டில் ஒன்று துருக்கி. இப்போ இந்த துருக்கி நாடு தோற்றுருச்சு. இந்த துருக்கியில் என்ன அப்படின்னா அங்கே கேலிஃப் அப்படிங்கிறவர் தான் மிகப்பெரிய ஒரு மதகுரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி கேலிஃப். இப்போ பிரிட்டிஷ் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கிங்கிற ஒரு நாட்டுக்கு இனிமேல் இந்த கேலிஃபுங்கிற ஒரு பதவியே கிடையாது, ஏன்னா தோத்த நாடுக்கு எதுக்கு பதவி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க இந்த துருக்கி நாட்டை. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட தலைவரே இந்த கேலிஃப் தான். அவரே அவமானப்படுத்தினதும் உலக அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அல்லது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் தீவிரமான போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்திய அளவில் நடந்த ஒரு போராட்டம் தான் இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தான் கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது. இந்த கிலாஃபத் டே தமிழ்நாட்டில் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 17, 1920. இந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினது மௌலானா ஷௌகத் அலி அப்படிங்கிறது. இது இன்னும் வேறு என்ன மீட்டிங் நடந்தது அப்படின்னா ஈரோட்டில் நடந்தது. இந்த வாணியம்பாடி அப்படிங்கிறது வேலூர் பகுதியை சுற்றி இருக்குது. நம்ம வேலூர் ரிவோல்ட் 1806 பார்த்துருப்போம். அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான். அப்போ அந்த முஸ்லீம்ஸோட ஒரு எப்பி சென்டர், மையப்புள்ளியாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த வாணியம்பாடி தான். அப்போ கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கான ஒரு இயக்கம், முஸ்லீம்களை அவமானப்படுத்தினதுனால தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் கிலாஃபத் இயக்கம். அது 1919. அடுத்து 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா 1919 ரவுலட் ஆக்ட் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் நடந்தது, கிலாஃபட் மூவ்மெண்ட் நடந்தது. இவ்வளவு விஷயங்களும் நடந்துருச்சு 1919. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இதற்கு மேலே நம்ம பிரிட்டிஷோட ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி பிரிட்டிஷ் எந்த சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் நாம் ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒன்று மகாத்மா காந்தி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதன்படி தான் வரி கொடா, அதாவது வரியே இனிமேல் செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம், டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட், கள்ளுக்கடை மறியல், அப்புறம் ஐயா ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரோடைய திட்டமிட்ட நிறைய போராட்டங்கள், அப்புறம் சுயராஜ்ய கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கான ரைவல்ரி, ரெண்டு பேத்துக்குமான போட்டி, அப்புறம் சுப்பராயனோட மினிஸ்ட்ரி, அப்புறம் சைமன் கமிஷன் பாய்காட் பண்ணது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை ஐயா மகாத்மா காந்தி அனௌன்ஸ் பண்ணதுமே இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்தது. அது தமிழ்நாட்டிலையும் தீவிரமான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அது யாரால் அப்படின்னா ஐயா ராஜாஜியாலையும், ராஜகோபாலாச்சாரியாலையும், ஈவே ராமசாமி, அதாவது ஐயா பெரியாராலையும் கொண்டு செல்லப்பட்டது இந்த போராட்டம். இன்னொன்று, இந்த போராட்டத்தில் ராஜாஜி யாரோட ரொம்ப நெருக்கமாக இயங்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஐயா யாகுபாசன் தான். யாகுபாசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த கிலாஃபத் இயக்கம் இருக்குது இல்லையா, அது இந்திய அளவில் நடந்த இயக்கம், அதை தமிழ்நாட்டிலையும் நடத்திட்டு இருந்தது யார் அப்படின்னா ஐயா யாகுபாசன் தான். அவர் தான் தனக்கு இன்னொரு அமைப்பையும் தொடங்கியிருந்தார். அதான் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீகின் நம்ம மெட்ராஸ் கிளையை தொடங்கினது ஐயா யாகுபாசன் தான். இது 1923. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக பல்வேறு பரிமாணங்களில் இருக்குது. இந்த பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். யாரோட ஒத்துழையாமை இருக்கணும்? பிரிட்டிஷோட. ஆனால் இதில் யாருக்கு யார் இணக்கமானாங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீமுக்கு பயங்கரமான ஒரு யூனிட்டி டெவலப் ஆச்சு. இது மகாத்மா காந்திக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ரெண்டு பேர் ஒன்று இணைஞ்சாச்சுன்னா இன்னும் போராட்டங்கள்லாம் தீவிரம் முன்னெடுக்கலாம் இல்லையா? அந்த போராட்டத்தை எப்படிலாம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் எல்லா பக்கத்தில் இருந்து எல்லா விதமான துறைகளில் இருந்து, விவசாயின்னு பார்க்கல, கூலின்னு பார்க்கல, எல்லோரும் முன்னெடுத்து வந்தாங்க இந்த போராட்டத்தை. அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பேம்ப்ளெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது,
அப்புறம் போராட்டங்கள் போகும்போது கொடி ஏந்தி போகிறது, இந்த மாதிரி பயங்கரமான போராட்டங்கள்லாம். அது போக முக்கியமான ஒன்று பிக்கெட்டிங் ஆஃப் லிக்கர் ஷாப்ஸ், கள்ளுக்கடை மறியலில் முக்கிய பங்கு நடந்தது நம்ம தமிழ்நாட்டிலலாம். இவர் தான் யாகூப் ஹசன் 1923 மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் நடத்துனது இவர் தான். கிலாஃபத் மூமெண்ட்டை தமிழ்நாட்டில் கொண்டு போனதும் இவர் தான். நோ டாக்ஸ் கேம்பெயின் அண்டு டெம்பரன்ஸ் மூமெண்ட், வரிகொடா இயக்கம், அப்புறம் கள்ளுக்கடை. அதாவது இனிமேல் பிரிட்டிஷ் எந்த வரி கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எந்த டேக்ஸை யாரும் பே பண்ணல. அது ஒரு வகையான போராட்டம். கல்டிவேட்டர்ஸ், முக்கியமாக விவசாயிகள். இது முக்கியமான போராட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா நோ டாக்ஸ் கேம்பெயினோடது தஞ்சாவூர். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் கவுன்சில் ஸ்கூல்னு எல்லாருமே இனிமேல் யாரும் பிரிட்டிஷ் தொடங்கின ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, சட்ட கவுன்சிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடக்குது. இந்தியா முழுக்க தீவிரமாக போராட்டம் நடந்தது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த தேசிய தலைவர்கள் தான் வழி நடத்தினதுனால தான். இதில் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான அந்த போராட்டம் அப்படி, அதாவது காந்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பீகாரில் இந்த மதுவால் தான் மக்கள்லாம் மதுவால் தான் மக்கள் சீரழிஞ்சு போகிறாங்க, அவங்க இதை மதுவெல்லாம் ஒழிச்சாச்சு அப்படின்னா போராட்டத்துக்கு முன்னாடி வருவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒழிக்கணும்னு இருந்தார் ஐயா மகாத்மா காந்தி. அதுதான் நம்ம ஐயா பெரியார் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே கிட்டத்தட்ட அவரோட தோப்பில் இருக்கக்கூடிய 500 தென்னை மரங்களை வெட்டி எடுத்துட்டார். அதனோட ஒரு போராட்டம் தான் லிக்வர், அதாவது மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது. அதுக்கு ஹர்த்தால் அது இதுன்னு வெவ்வேறு வழியில் போராட்டங்கள் நடந்தது. அதே மாதிரி கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, அதாவது குற்ற பரம்பரை சட்டம், அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடந்தது. அடுத்து ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேர், இவங்க எல்லாமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனால எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று 1922 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வர்றார். வரும்போது அவருக்கான எதிர்ப்பு பயங்கரமான இருக்குது. அவரோட வரவேற்பை பயங்கரமாக பாய்காட் பண்ணுறாங்க. இது அவருக்கு ஒரு இளவரசருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இல்லையா? அதுக்கே நிறையா பேரை காலி பண்ணணும், அதாவது நிறையா பேரோட போராட்டத்தை அடக்குமுறையில் ஒடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் வந்தாலும் எதிர்த்து கொலை பண்ண கூட தயங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பிரிட்டிஷ் போயிட்டாங்க. அதில் நிறைய பேரை கொலை பண்ணவும் செஞ்சாங்க. கடைசியில் போராட்டங்கள் தீவிரமானது. காந்தியோட கொள்கை என்ன அப்படின்னா, அஹிம்சை மட்டும்தானே தவிர வயலன்ஸில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான். 1922 சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 22 போலீஸ்காரங்களை நம்ம இந்திய மக்கள் கொலை பண்ணிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெறும் கம்மியான மெம்பர்ஸ் தான், அவங்கெல்லாம் ஒட்டுமொத்த மக்களை சௌரி சௌராங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விரட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் மக்கள் யோசிச்சாங்க, நாம் இவ்வளோ பேர் இருக்கோம், வெறும் 22 பேரை மிரட்டுறது பெரிய விஷயமா என்ன? ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அவங்கள விரட்ட ஆரம்பித்தாங்க. 22 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கதவை பூட்டி உள்ளே சேஃபாக இருந்தாங்க. மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வெளியில் மண்ணெண்ணை ஊற்றி அவரை எரிச்சு கொண்டுட்டாங்க. அந்த இது வயலன்ஸில் ஈடுபட்டதுனால காந்தியால் ஏற்றுக்க முடியல. இது ஒரு மட்டும் இல்லை, கேரளாவில் மலபார் மாப்பிளாஸ்ன்ற ஒரு டீமு அவங்களும் வயலன்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் காரணம் காட்டி தான் காந்தி இனிமேல் இந்த போராட்டம் இதுக்கு மேலே முன்னெடுக்கப்படாது, ஏன்னா என்னோடய கொள்கையான அஹிம்சையை மீறக்கூடிய போராட்டமாக மாறிவிட்டது, அதனால் இந்த போராட்டத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டார். இல்லை அப்படின்னா நமக்கு 1922 காலகட்டத்திலேயே சுதந்திரம் கிடைக்க வேண்டியது. இன்னொன்று, இந்த 1920 தொடங்கப்பட்ட நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திற்கு முதலில் எந்த தலைவர்களிடமிருந்தும் பெரிய அளவு ஆதரவு வரவில்லை. ஆனால் போக போக போராட்டத்தோட போக்கு சுதந்திரத்தை நோக்கி போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த தலைவர்களும் இந்த போராட்டத்தை கைவிடவே கூடாதுன்ற அளவுக்கு காந்தியை கேட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் அஹிம்சைங்கிற ஒரு கொள்கை மீறப்படுவதனாலேயே காந்தி இந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுவிட்டார். சுதந்திரம் கூட 2வது பட்சம், முதல்ல என்னுடைய கொள்கையான அஹிம்சை தீவிரமாக செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அன்னைக்கு இந்த போராட்டத்தை கைவிட்டார் காந்தி. அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது திரும்ப பெற்றுவிட்டது. இன்னொன்று, அந்த கொலைக்கான பொறுப்பும் நான் தான் அப்படின்னு சொல்லி காந்தியும் சிறைக்கு போனார். 22 சிறைக்கு போய் 6 வருட சிறை தண்டனை கொடுத்தாங்க. அடுத்து ஈவேரா அண்ட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் என்ன? ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர் பெரியார் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில், ஏன்னா காந்தியோட தீவிரமான தொண்டராக இருந்தார் ஐயா பெரியார். அதனால் இவர் நிறையா போராட்டங்களை முன்னெடுத்தார். அதில் முக்கியமான ஒன்று காதி ப்ரொமோஷன், கதர் ஆடைகளை விற்பதை ரொம்ப தீவிரம் காட்டினார். அப்புறம் முக்கியமான ஒன்று லிக்வர், கள்ளுக்கடை மறியல். அதில் அவங்களோட ஒய்ஃப் நாகம்மை, கண்ணம்மா, அப்புறம் கடலூர் அஞ்சலைமார் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக டெம்பிள் என்ட்ரி, வைக்கத்தில் 1924 வைக்கத்தில் பெரிய போராட்டம் நடந்தது, கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது. கோவிலுக்குள்ளே மக்களை விடவே இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் 1924 காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சேர்மனாக இருக்கார் ஐயா பெரியார். அப்போ இவருக்கு ஒரு அழைப்பு வருது, திருவிதாங்கூரில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அதாவது வைக்கத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி. அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில், வைக்கத்தப்பர் கோவில் அப்படிங்கிறது. அப்போ அந்த கோவிலுக்குள்ளே, அந்த கோவில் இருக்குது அப்படின்னா 4 திசைகள்லையுமே தெருக்கள் போகுது. இந்த தெருக்களில் தாழ்த்தப்பட்ட இன மக்கள் உள்ளவே தெருவுக்குள்ளே வரக்கூடாது. அது கோவில் கூட 2வது பட்சம், தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்ற அளவுக்கு சட்டம் இருக்குது. அப்போ அந்த மன்னரை எதிர்த்து போராட்டத்துக்காக இங்கேருந்து ஐயா பெரியாருக்கான அழைப்பு போயிருந்தது. ஐயா பெரியாரும் அட்டன் பண்ணியிருந்தார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு வழியாக இந்த மக்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்ததுனால தான் இவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடச்சிது. வைக்கம் அந்த கேல்வனைஸ்டு மூமெண்ட், இதுக்காக அவர் சிறைக்கும் போயிருந்தார். ஒரு மாதம் சிறையிலையும் போட்டிருந்தாங்க. திரும்பியும் வெளியில் வந்தார். திரும்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டார். திரும்பியும் 6 மாதம் சிறையில் போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக இந்த போராட்ட முடிவுக்கு வந்து இவருக்கு வைக்கம் ஹீரோ அப்படிங்கிற பட்டமும் கிடச்சிது. ஐயா திருவிக்கா கொடுத்துருந்தார். ஏன்னா மிகப்பெரிய போராட்டம்.
அடுத்து சேரன் மேதாவி குருகுலம், அந்த போராட்டத்தில் முடிச்சுட்டு வர வழியில் தான் நெல்லையில் இருக்கக்கூடிய சேரன் மேதாவி அப்படிங்கிற குருகுலம், அதுக்கு பரத்வாஜா ஆசிரமம் அப்படின்னும் பேர், இல்லைனா தமிழ் குருகுலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா டுயல் பந்தி சிஸ்டம், இருபந்தி முறை அப்படிங்கிறது. இருபந்தி முறை அப்படிங்கிறது உயர் வகுப்பாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடணும், அவங்கள முதல்ல சாப்பிடணும். அவங்கள சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற வகுப்பை சார்ந்தவர்கள், அதுவும் டேபிள் மேலே கீழே உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு இருபந்தி முறை இருந்தது. இது ஐயா பெரியார் பயங்கரமாக எதிர்த்தார். இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஏன்னா இந்த அமைப்புக்கு யார் நிதி கொடுக்குறது அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து தான் ஃபண்டு வருது. அப்போ காங்கிரஸ்லேருந்து ஃபண்டு வரும்போது இதை ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட சேர்மன் நான் சொல்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் அப்படிங்கிறார். இதை நடத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னா விவிஎஸ் ஐயர் தான் நடத்திட்டு இருக்காரு. அப்போது பெரியார் சொல்கிறது அங்கே கேட்கல, யாருமே எடுபடலை. பெரியாரை இந்த காங்கிரஸில் சேர்த்து விட்டதே யார் அப்படின்னா ஐயா வரதராஜன் நாயுடுவும் ஐயா ராஜாஜியும் தான். அப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரியார் சொல்கிறது சரிதான். மற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விவிஎஸ் ஐயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ஒரு காரணம் தான் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறதுக்கு. இதுவும் இதில் அதே கதை தான். குருகுலம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை விவிஎஸ் ஐயரால். இதுக்கான ஃபண்டு எங்கேருந்து வருது? காங்கிரஸ்லேருந்து வருது. ஒரு வழியாக ஸ்டூடெண்ட்ஸோட அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதுனால தான் இந்த ஐயா பெரியாரோட தாக்கம் அதாவது இனிமேல் இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு வெளில வராரு. அதுக்கு சப்போர்ட் பண்ண 2 பேர் தான், ஒன்று வரதராஜ நாயுடு அண்டு ஐயா ராஜாஜி. இதெல்லாம் ஒரு மனசில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. 1925 காங்கிரஸ் மாநாடு நடக்குது காஞ்சிபுரத்தில். அதில் இவர் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை கொண்டு வராரு. இவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பிராமணர் அல்லாத மக்களுக்கான பிரதிநிதித்துவம். ஆனால் இதை யாருமே ஏற்றுக்கல. முக்கியமாக ஐயா திருவிக்காவே இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இவ்வளோ பெரிய சோதனைகளுக்கு நடந்ததுக்கப்புறமும் நம்ம இந்த காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இனிமேல் இந்த காங்கிரஸே தேவையில்லைன்னு சொல்லி 1925 காங்கிரஸை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அதற்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அதுதான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது. 1925. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.